ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து வீக்லி டெஸ்ட்ன்றது கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த டெய்லி லைவ் வந்து 11 AM போகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டர்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் பார்க்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லா டேட்டாவும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு மார்னிங் 11 AM அந்த வீக்லி டெஸ்ட் கொண்டு போயிட்டு இருந்தோம். லாஸ்ட் வீக் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேனால நம்ம அந்த வீடியோ வந்து கொண்டு போக முடியல. ஸோ அதோட பிடிஎஃபையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குரூப்பில் போட்டுருந்தோம் ஆல்ரெடி. ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து லாஸ்ட் சாட்டர்டே அதாவது 15லேருந்து ஃப்ரைடே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட் 21 வரைக்கும் நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ரிவிஷன் பண்ண போகிறோம். இந்த ரிவிஷன் எப்பயும் போல் நம்ம அந்த கொஷின் ஆன்சர் செஷன் டிஸ்கஷன் மாரி தான் போக போகுது. ஸோ எப்பயும் போல் நீங்கள் வந்து அந்த ஆன்சர் என்றதை நீங்கள் கொடுக்க போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ அப்படி தான் நம்ம அந்த ஒரு செஷன் இன்ட்ராக்டிவாக கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. ஸோ ரொம்ப அவ்வளோ இன்ட்ராக்டிவாக அட்டன் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஒரு செஷனுக்காக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம நடந்த அந்த டெஸ்ட்டில் வந்து ஆன்சர் பண்ண மலர்கொடி மேம், என்எஸ்வி, வர்ஷா ரவிசங்கர் மேம், மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு, தமிழ்வாணன், தேவிகா மேம், சக்தி மேம், ஜயான், வான்மதி, சூப்பர். ஓகேங்களா? ஸோ சௌந்தர்யா மேம், ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஜெயந்தி மேம், ரோஸ் சிஸ்டர், ஜாஸ்மின், எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அகிலன் சார், மைட்டி கிங்க, ஓகேவா? ஸோ அமிர்தா மேம், ஓகேங்களா? ஸோ எல்லாருமே ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வாழ்த்துக்கள் ஓகேங்களா? ஸோ அதேமாரி இந்த ஒரு டெஸ்ட்லேயும் உங்களோட இன்வால்மெண்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக அட்டன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஒரு ஆக்டிவாக அந்த ஒரு செஷன் வந்து கொண்டு போக முடியும். ஸோ அப்போ தான் நீங்களும் உள்ள இன்டெலிஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு இப்போ வந்து இது வந்து ப்ரீமியம் ரெக்கார்டிங் செக்ஷனாக தான் போகுது. இருந்தாலுமே நான் வந்து கமெண்ட் பாக்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கான அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி டெஸ்ட் போகும்போது இந்த ஒரு வீடியோவில் ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே அவங்களுக்கான கிரெடிட்ஸ்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லதுன்னா, இந்த ஆன்சர் நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டோரேஜ்ன்றது உங்கள் மைண்டில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அது நீங்கள் திரும்பி ரிவிஷன் பண்ணனாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னே அந்த ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த கொஸ்டின் நம்ம வந்து அந்த ஒரு செஷனில் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தோம் சொல்லி ஞாபகம் வரும். அதை வச்சு நீங்கள் ஒரு மார்க்ன்றது எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மெயின் ஃபோக்கஸாக வச்சு தான் நான் வந்து உங்களை எல்லாரையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ண சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து அந்த ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் மட்டும் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு இன்டராக்டிவ் செஷனாக கொண்டு போயிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா? ஸோ ஆகஸ்ட் 15லேருந்து ஆகஸ்ட் 21 வரைக்கும் பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ரெடியா? ஸோ இந்த அதாவது லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்த கமெண்ட்ஸோட இப்போ இந்த வீடியோவில் இன்னும் அதிகமாக கமெண்ட்ஸ் வரணும். ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா? ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருக்குறள் 666 அந்த திருக்குறள் பார்த்துருப்போம். அந்த திருக்குறளின்படி ஒருவர் தாம் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவதற்கு எது அவசியமானதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யணும், கண்டிப்பாக வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு அத்தியாவசியமாக தேவைன்னா அந்த ஒரு செயலின் மீதான ஆர்வம், அந்த ஒரு செயலின் மீதான விடாமுயற்சி என்பது நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செயல் ஆற்றுவதில் உறுதியான திட்பம், மன உறுதி என்பது நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுதான் வந்து நம்ம ஒரு செயலை வந்து செய்வதற்கான முக்கியமாக ஊக்கமாக செயல்படும் சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து போயிடலாமா? ஆன்சர் பண்ணியாச்சா? ஆன்சர் பண்ணியாச்சா? அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கட்டங்களாக 40 கேள்விகளுடன் முதல் முறையாக ஜாதி வாரி விவரங்களுடன் நடத்தப்பட உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு. லடாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மற்ற எல்லா பகுதியிலும் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அடுத்த ஒரு ஆண்டு. ஓகேங்களா? ஸோ இதற்காக மத்திய அரசாங்கம் சார்பில் எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க? ஆன்சர் பண்ணுங்க. ஏவா, பியா, சிஆ, டி? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் தட்டி விடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்ன ஆன்சர், எவ்வளோ அமௌண்ட் வந்து சென்சஸ்க்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு 2 கட்டமாக நடக்க போது எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்க சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிட்டீங்களா? போட்டாச்சா? கமெண்ட் பாக்ஸில் போட்டாச்சா? ஓகேப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா நம்ம 11,718 கோடி. ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து நாடாளுமன்ற அவைகளின் நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் பேசவும் அமைச்சர்கள் மற்றும் அட்டார்னி ஜெனரலுக்கு உரிமை அளிக்கும் வாக்களிக்கும் உரிமையின்றி. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அரசியலமைப்பு உறுப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்னப்பா அட்டார்னி, அதாவது பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற அவைகளின் நடவடிக்கையில் பங்கேற்கவும் பேசவும் பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் போன்றவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அட்டார்னி ஜெனரல் ஒரு மெம்பராக தான் வந்து இருக்க முடியும். அவருக்கு வந்து இந்த ஓட்டு அளிக்கும் உரிமைன்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடியது எந்த ஒரு ஆர்டிகல் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க. ஏவா, பியா, சிஆர்டி? ஆர்டிகல் 86, ஆர்டிகல் 87, ஆர்டிகல் 88 அண்ட் ஆர்டிகல் 89 சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போட்டு விடுங்க. சூப்பர் சூப்பர், ஆன்சர் போடுங்க பார்ப்போம். ஸோ அப்படியே ஆன்சர் போட்டு விட்ருங்க. போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா?
ஓகேப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஆர்டிகல் 88 சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அட்டார்னி ஜெனரல் அப்படின்ற ஒருத்தர் வந்து நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னவும் அதுவான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுங்க. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்ன, அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போட்டு விடுங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து 1896ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடலை முதலாக பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஒரு வந்தே மாதரம் பாடலை வந்து இயற்றியவர் யார், எந்த நாவல் அதை வந்து இயற்றியார் சொல்லிட்டு அதையும் ஆன்சர் பாக்ஸில் போட்டு விடுங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாடலை யார் பாடியிருப்பாங்க, முதல் ஐஎன்சி அதாவது ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டில் 1896 நடைபெற்றிருக்கும் கல்கட்டாவில். ஸோ அதில் யார் வந்து இந்த ஒரு பாடலை பாடியிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் போட்டு விடுங்க. போட்டாச்சா, ஆன்சர் போட்டாச்சா? பங்கிம் சந்திர சாட்டர்ஜியா, ரவீந்திரநாத் தாகூரா, சுபாஷ் சந்திர போஸா, மகாத்மா காந்தியா, யார் வந்து இந்த வந்தே மாதரம் பாடலை முதல் முறையாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐஎன்சி மாநாட்டில் வந்து பாடியிருப்பாங்க 1896. போட்டாச்சா, ஆன்சர் போட்டாச்சா? போட்டிங்களாப்பா கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்களா ஆன்சரு? என்ன ஒரு ஆன்சர் இதுக்கு போட்டிங்களா? ஏவா, பியா, சியா, டியா? போட்டாச்சா? ஓகேவா, சூப்பர். நம்மளுக்கு வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சுதந்திர இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஒரு ஸ்பீச் பேசியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு அங்கமாக 2030ஆம் ஆண்டுக்குள் பார்த்தீங்கன்னா எத்தனை அணு உலைகள் ஓப்பன் பண்ண போகிறதா அவர் வந்து டார்கெட்டை சொல்லியிருப்பாரு. 2030க்குள்ளே எத்தனை அணு உலைகள், 3 அணு உலைகளா, 5 அணு உலைகளா, 7 அணு உலைகளா, 10 அணு உலைகளா, நியூக்ளியர் ரியாக்டர் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நியூக்ளியர் எனர்ஜி அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எத்தனை அணு உலைகள் புதுசாக வந்து ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. எத்தனை, ஏவா, பியா, சியா, டியா? சொல்லுங்கள். ஏவா, பியா, சியா, டியா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. 3, 5, 7, 10? போட்டாச்சா, ஆன்சர் போட்டாச்சா? போட்டிங்களாப்பா ஆன்சரு? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு 5. அப்படிங்களா, 5 நியூக்ளியர் ரியாக்டர் 2030க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்தியாவில்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூக்ளியர் எனர்ஜி, அதாவது இந்த ஒரு அணு உலை மின்சாரம் இருக்கு இல்லையா, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சட்டமே ரீசெண்டாக வந்து ஏற்றிருப்பாங்க. அதாவது 2047க்குள்ளே 100 கிகாவாட் மின்சாரத்தை நம்ம நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணணும், அணு மின்சாரம் மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு சட்டம் ஏற்றிருப்பாங்க. அது என்ன சட்டம், அந்த சட்டத்தோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஓகேங்களா. ஸோ இது ஏன் நம்ம இப்படி இன்ட்ராக்டிவாக கொண்டு போகிறோன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படி வந்து கேதரப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸ் சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே ஒரு கேதரப்பாக ஒரு நியூஸை வந்து கற்றுக்க முடியும். உங்களுக்கு தெரியாத நீங்கள் நிறையா லேர்ன் பண்ண முடியும். அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ ஒரு குரூப் டிஸ்கஷனாக போகும். அதனால தான் கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனாக நம்ம கொண்டு போகும்போது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செஷன் எடுத்து போகும் இல்லையா. ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள், கட்டாயம் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கப்பா. கமெண்ட் பாக்ஸில் போட்டாச்சு ஆன்சரு? ஓகேப்பா. ஓகே. ஸோ ஹூ இஸ் த ரெசிப்டன்ட் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் தகைசால் தமிழர் அவார்ட் ஃபார் த இயர் 2026? 2026ஆம் ஆண்டிற்கான புகழ்பெற்ற தகைசால் தமிழர் விருதை பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா. என்ன ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சரிங்களா. ஸோ என்ன இதுக்கான ஆன்சர் என்ன வரும் கமெண்ட் பண்ணுங்க. ஏவா, பியா, சியா, டியா? குமரி ஆனந்தனா, காதர் மொய்தீனா, கிருஷ்ணசுவாமியா, வீரமையா? என்ன ஆன்சர் அதுக்கு? தகைசால் தமிழர் அவார்டு, தமிழுக்கு சரியான முயற்சி வளர்ச்சிக்கு பங்கு பெற்றவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த அவார்டு தான் அந்த தகைசால் தமிழர் அவார்டு 2021 முதல் பார்த்தீங்கன்னா தந்துட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு அவார்டு பார்த்தீங்கன்னா 2026 இண்டிபெண்டன்ஸ் டேக்கு யார் கொடுத்தாங்க சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். போட்டாச்சா, ஆன்சர் போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்களா? ஸோ தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் பார்த்தோன்னே, அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரியுதோ அது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. அது தப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லாருமே அந்த ஒரு பிகினர் ஸ்டேஜ்லேருந்து தான் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாமல் உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன ஆன்சர் தெரியுதோ அதை போட்டுருங்க. ஒன்ஸ் நம்ம அது கரெக்ட் ஆன்சர் நம்ம அடுத்து சொன்னோன்னே நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் தெரியும், ஓ இந்த ஆப்ஷனை நம்ம அதில் போட்டோம், தவறான ஆப்ஷனு, சார் இந்த கரெக்டான ஆப்ஷன் சொன்னாங்க. ஸோ அதை நம்ம திருத்தி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக இருந்தாலும் சரி அதை எஸ்டேட் ஆகாமல் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை போட்டு விட்ருங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னப்பா? ஆப்ஷன் சி, எம் கிருஷ்ணசாமி அவர்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து மற்ற முக்கியமான அவார்ட்ஸ் என்ன சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் விருது யார் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு? ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் போட்டு விட்ருங்க. நான் அப்புறம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் சொல்கிறேன். போட்டிங்களா, ஆன்சர் போட்டிங்களா? ஏபிஜே அப்துல் கலாம் விருது, கல்பனா சாவ்லா விருது, சிறந்த மாநகராட்சி எந்த ஒரு மாநகராட்சி, சிறந்த நகராட்சி எந்த நகராட்சின்னு சொல்லிட்டு போட்டு விட்ருங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. ஏவா, பியா, சியா, டியான்னு சொல்லிட்டு. போட்டாச்சா? போட்டிங்களாப்பா? கமான் வேகமாக போடுங்க. போட்டாச்சா?
நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த ஒரு டெஸ்ட் ஸ்பீடுன்றது அதிகமாகும். அப்போ தான் அந்த டைம்ன்றது அதிகமாக சேவ் பண்ண முடியும். நம்மளுக்கு இருக்கிறது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3 மணி நேரம் தான். 3 மணி நேரத்தை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். அதே டைமில் கொஞ்சம் டைம் நம்ம ஸ்பீடாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் தெரிஞ்ச கொஸ்டினுக்குலாம் சீக்கிரமாக போட தெரியாத கொஸ்டினுக்கு நம்ம டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் யோசிச்சு கூட நம்ம அதை கரெக்டாக போடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்ன்றதை ப்ராப்பராக செட் பண்ணுங்கள். அதுக்கு முக்கியமான விஷயம் நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் போட்டாச்சாப்பா? ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? அப்துல் கலாம் விருது யார் கொடுத்தாங்க? டாக்டர் வி மோகன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா விருது யார் கொடுத்துருந்தாங்க? துணிச்சலுக்காக நம்மளுக்கு நௌசின் பானு சந்த் அவர்களுக்கு தந்திருந்தாங்க. சிறந்த மாநகராட்சி எதை அறிவிச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு கோவை மாநகராட்சி. சிறந்த நகராட்சி போடி நாயக்கனூர். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 3, 4, 1, 2 இல்லையா? ஸோ 3, 4 நம்மளுக்கு வந்து 2, 1 சொல்லிட்டு ஆன்சர் பார்க்குறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு ஏ ஆப்ஷன் சொல்லிட்டு பார்க்கணும். ஆன்சர் போட்டிங்களா? அடுத்து போகலாமா? ஓகே, ஸோ அடுத்த நாள் பார்த்த திருக்குறள். ஸோ 672வது திருக்குறள். எத்தகைய செயல்களை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ எந்த விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம காலம் தாழ்த்தக்கூடாதுன்னா என்ன ஆப்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். ஏவா, பியா, சியா, டியா? சீர்தூக்கி ஆராய்ந்து செய்யத்தக்கவை, காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டியவை. 3வது வந்து பொருளாதார லாபத்திற்காக செய்யப்படும் செயல்கள். டி வந்து பொதுமக்களின் ஆதரவு தேவைப்படும் செயல்கள். ஓகேங்களா? ஸோ இது 4ல் எந்த விஷயத்தை செய்வதற்கு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைமை வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம்னா என்ன ஆன்சர் போட்டாச்சா? திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க? ஆன்சர் போடுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஆன்சர் போடுங்க. வெறும் ஆப்ஷன் மட்டும் தான் போட போகிறீங்க. உங்களை நான் ஆன்சர் ஃபுல்லாக போட சொல்ல, ஜஸ்ட் ஒரு லெட்டர் தான், ஆப்ஷன் மட்டும் போட்டு விட்ருங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்க பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் செஷனில் ஆன்சர் பண்ணுற எல்லாரோட பேரும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லி டெஸ்ட்டில் வந்து நான் வந்து கால் பண்ணி கிரெடிட்ஸை கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அந்த ஆன்சர்ன்றதை போடுங்க. ஓகேங்களா? ஓகே, போட்டாச்சா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டியவை சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து மக்களவையின் சபாநாயகர். ஓகேங்களா? சபாநாயகர் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து துணை சபாநாயகர் பற்றிய விதிகளை குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லோக்சபாவோட ஸ்பீக்கரும் டெப்டி ஸ்பீக்கரும் அவங்களை பற்றின விதிகளை சொல்லக்கூடியது இந்த ஆர்டிகலில் 91, 92, 93, 94 கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ரொம்ப ஈஸி தான். ஏவா, பியா, சியா, டியான்னு போட போகிறீங்க. பார்த்தோன்னே உங்கள் மைண்ட் என்ன ஆன்சர்னு சொல்லுதோ அதை போட்டுருங்கப்பா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. செகண்ட் நீங்கள் டைம் யோசிக்கும் போது அது உங்களுக்கு குழப்பி விட்டுரும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரியுதோ அதுதான். செகண்ட் வந்து உங்களுக்கு குழப்பி விடுறதுக்காக, ஓவர் திங்க் பண்ணுறதுக்காக வேற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு குழப்பி விட்டுருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்ன ஆன்சர் தெரியுதோ போட்டுருங்க. ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன தோணுதோ அதை போடுங்க. போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? 91, 92, 93, 94 சொல்லிட்டு 4 ஆப்ஷனில் போட்டாச்சா? ஓகேப்பா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 93 தான் இதுக்கான ஆன்சர். ஆர்டிகல் 93. ஓகேங்களா? ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து தமிழ் மருத்துவ நகரம், தமிழ்நாடு மருத்துவ நகரம் உருவாக்கத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளோ வந்து அமௌண்ட்டை அலோகேஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பட்ஜெட்டில் சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து 5 கோடியா, 10 கோடியா, 15 கோடியா, 20 கோடியா? ஸோ 4ல் என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. மருத்துவ ரீதியாக தமிழ்நாட்டை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மருத்துவ நகரங்களில் மாவட்டங்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதற்காக அமௌண்ட் எடுத்து அலோகேட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில். ஸோ அந்த மருத்துவ சேவைகள் டெவலப் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதற்காக எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 5 கோடி, 10 கோடி, 15 கோடி, 20 கோடி. இதில் 4ல் எது ஆப்ஷனோ அது போட்டு விடுங்க. எது ஆன்சரை போட்டு விடுங்க பார்ப்போம் கமெண்ட் பாக்ஸில். போட்டாச்சா? ஏவா, பியா, சியா, டியா? போட்டாச்சா? ஸோ ஆன்சர் பார்த்துடலாமா? ரெடியா? ஓகே, 10 கோடி. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் வந்து படிக்கிறோம், வீக் ஃபுல்லாக மார்னிங் கரண்ட் அஃபேர்ஸ் 11 AM லைவ் அட்டன் பண்ணுறோம்னா அந்த லைவோட நிறுத்திடாமல் அன்றைக்கி நாள் வந்து ரிவிஷன் பண்ணோம். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டை போட்டு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் மெனக்கிட முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு மெயின் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நாமளே அந்த ஒரு ப்ரியாரிட்டியாக அந்த ஷெடியூல் மாரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். டெய்லி 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெஸ்ட்டு, அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோன்றது போகிறோம். அந்த பார்த்தீங்கன்னா சாட்டர்டே பார்த்தீங்கன்னா அந்த வீக் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிவிஷன்ன்றது கொண்டு போகிறோம். ஸோ ஒரு நாள் விடாமல் எல்லா நாளும் போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு மார்க்கும் விட முடியாது. எல்லா டேட்டாவும் கவர் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதுவே போதுமான விஷயமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து ஹூ ஆர் த டார்கெட் பெனிஃபிஷியர்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதியோர் காப்பீட்டு திட்டத்தின் இலக்கு பயனாளிகளாக யார் இருக்காங்கன்னா யார் ஆன்சர் போட்டு விடுங்க பார்ப்போம். ஸோ எத்தனை வயது வரை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முதியோர் பென்ஷன் எடுத்து முதியோர் காப்பீடு திட்டம் எடுத்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் கொண்டு போயிருக்காங்க. எத்தனை பேர் பயனாளிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க. ஏவா, பியா, சியா, டியா? போட்டு விடுங்க பார்ப்போம். வேறு ஆப்ஷன் மட்டும் தான் போட போகிறீங்க. ரொம்ப ஈஸி தான். என்ன தெரியுதா ஆன்சர் அது ஆப்ஷன் மட்டும் போட்டு விடுங்க கமெண்ட் பாக்ஸில். உங்கள் பேருக்கு இல்லை உங்கள் ஆப்ஷனை போட்டு விடுங்க பார்ப்போம். சரிங்களா? போட்டாச்சா? எத்தனையாவது கொஸ்டின் ப்ளஸ் ஆப்ஷன் இதை மட்டும் தான் போட போகிறீங்க. 11வது கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் போட்டாச்சா? ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 70 வயதுக்கு மேல்பட்ட அந்த ஒரு சீனியர் சிட்டிசன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக பயனாளிகளாக இருக்க போகிறாங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருவாய் வரவு, அதாவது அந்த ஒரு
குடிமக்களுக்கான அந்த ஒரு வருமான உச்சவரம் என்பது கிடையாது ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு இன்கம் குரூப்பில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக பயனாளிகளாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கேஜி அருண்ராஜ் அறிவித்த நலம் திட்டத்தின் கீழ் 30 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆண்டுதோறும் எத்தனை வகையான உடல்நல பரிசோதனைகள் இலவசமாக வழங்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எத்தனை டைப் ஆஃப் அந்த ஒரு டெஸ்ட்ன்றது நம்ம பார்த்துருந்தோம் கரண்ட் அஃபேர்ஸில். இந்த ஒரு மாஸ்டர் செக்அப்ன்றது எத்தனை டைப் ஆஃப் டெஸ்ட்ஸ்க்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நம்ம 10, 12, 14, 16 எத்தனை டைப்ஸ் எத்தனை வகையான அந்த ஒரு மருத்துவ சேவைகள் வந்து தராங்கப்பா, மருத்துவ பரிசோதனை எடுத்து நம்ம இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் சொல்லிட்டு பார்க்குறோம். போட்டாச்சா, ஆன்சர் போட்டாச்சா? 10, 12, 14, 16 போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா கமெண்ட் பாக்ஸில்? ஸோ 12வது கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷனோ அதை மட்டும் போட்டுவிட்டோம் கமெண்ட் பாக்ஸில். என்ன ஆன்சர் போட்டாச்சா? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு 14 டைப்ஸ்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து போயிடலாமா. அடுத்து இரும்பு கண்மணி ஸ்கீம் இம்ப்ளிமெண்டட் ஓகேங்களா. ஸோ இது வந்து இரும்பு கண்மணி திட்டம் 6.37 கோடி செலவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது குழந்தைகள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் அந்த ஒரு ரத்த சோகை ஹீமோகுளோபின் லெவல் அனிமியாலாம் எந்த அளவுக்கு இருக்குது அதை சார்ந்த அந்த ஒரு பரிசோதனை அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் இந்த ஒரு திட்டத்தோட மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ இதன் கீழே யாரெல்லாம் பயனாளிகளாக இருக்காங்க, யார் மட்டும் இதில் வந்து பயனாளிகளாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம்னா எத்தனாவது வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் இந்த ஒரு பயனாளிகளாக இருக்க முடியும்னா ஆன்சர் போட்டு விடுங்க பார்ப்போம். 1லேருந்து 5 இல்லை 6, 9, 11ஆம் வகுப்பா அல்லது பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பா அல்லது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா யாருன்னு ஆன்சர் பண்ணி விடுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க பார்ப்போம். போட்டாச்சா? போட்டிங்களா? ஆன்சர் போட்டு விட்டுங்களா? ஆன்சர் பார்த்துலாமா? ரெடியா? போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? அப்படியே கொஸ்டினை பார்க்குறீங்க, அப்படியே ஆப்ஷன் போட்டு வரீங்க, டப்புன்னு அடிக்கிறீங்க, யோசிக்க டைமே இல்லை. நம்ம எல்லாம் பார்த்த கொஸ்டின் தான், எல்லாம் நம்ம வந்து நல்லா ரிவிஷன் பண்ண கொஸ்டின்ஸ் தான். நல்லா ஒரு டேலேயே நம்ம 2 டைம் பார்த்த கொஸ்டின்ஸ் தான். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக பார்ப்போம், அப்புறம் கொஸ்டின்ஸாக பார்ப்போம். ஸோ அது அப்படியே உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் திருப்பி பார்க்கலனாலும் அந்த கொஸ்டினை பார்த்தோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் ஞாபகம் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்ன வரும்போதுக்கு 6, 9, 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ மாணவிகள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நாள்பட்ட நோயாளிகளுக்கான இல்லம் தேடி ரத்த பரிசோதனை சேகரிப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு எந்த மாதிரியின் கீழ் செயல்படுத்துகிறதுனா என்ன மாதிரினா டைரக்ட் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறாங்களா அல்லது பிரைவேட்டு பப்ளிக் கவர்மெண்ட்டும் பப்ளிக்கும் பிரைவேட்டும் சேர்ந்து நடத்துகிறாங்களா அல்லது என்ஜிஓ சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கீமா கோஆப்ரேட்டிவ் ஹெல்த் கேர் சென்டர் நடத்துகிறாங்களா? என்ன ஆன்சர் வரும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க பார்ப்போம். ஏவா, பியா, சியா, டியா? ஸோ இந்த ஒரு ரத்த பரிசோதனை வீடு தேடி சென்று மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு அந்த ஒரு பிளட் டெஸ்ட்ன்றது பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிற ஒரு திட்டமாக பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டம் எந்த மாடலில் நடத்த போகிறாங்க? போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? போட்டாச்சா? ரொம்ப ஈஸி. ஏவா, பியா, சியா, டி அது மட்டும் தான் போட போகிறீங்க. கொஸ்டின் நம்பர் போடுறீங்க, கொஸ்டின் நம்பர் வந்து 14 சொல்லிட்டு போடுறீங்க. என்ன ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுதோ அதை போட்டு விடுங்க பார்ப்போம். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, தயங்காமல் போடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தப்பில் இருந்தால் அதாவது கரெக்டான விஷயத்தை வந்து கற்றுக்க முடியும், லேர்ன் பண்ண முடியும். மிஸ்டேக்ஸை வந்து சரி பண்ணி தான் நம்ம வந்து கரெக்டான பாத்தில் போக முடியும். அதனால் தயங்காமல், தப்பாக இருந்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காமல் உங்கள் மனசில் பட்டதை தயங்காமல் வெளியே சொல்லிடணும் ஓகேங்களா. தயங்காமல் சொல்லிட்டு அதில் என்ன தப்போ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அடுத்த வாட்டி அந்த தப்புன்றது வரக்கூடாது ஓகேங்களா. அதான் மெயின் ஃபோக்கஸாக பார்க்கும். உங்களால் முடியும். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம 14B ஓகேங்களா. ஸோ ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் ஓகேங்களா. ஸோ தனியார் மற்றும் அரசு கூட்டு பங்களிப்பாக தான் இது நடக்க போகுது. எக்ஸசைஸ் மைத்ரி எந்த 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட கூட்டு ராணுவ பயிற்சின்னு பார்த்துருந்தோம். இந்தியாவுக்கும் எந்த நாடுக்கும்? ஓமானா, நேபாளா, தாய்லாந்தா, பெங்களாதேஷா? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஏவா, பியா, சியா, டியான்னு சொல்லிட்டு போடுங்க பார்ப்போம். ஏவா, பியா, சியா, டியா? ஓமானா, நேபாளா, தாய்லாந்தா, பெங்களாதேஷா? ஆப்ரேஷன் அதாவது எக்ஸசைஸ் மைத்ரி கூட்டு ராணுவ பயிற்சின்றது எந்த 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட பயிற்சின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நம்ம இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் ஓகேங்களா. ஆன்சர் வந்து சி. ஸோ அடுத்த நாள் பார்த்த திருக்குறள் எண் 429 ஓகேங்களா. ஸோ வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவர்களுக்கு இல்லாதது எது? வரப்போகிற விஷயத்த முன்னாடியே அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகியிருந்தா எதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ண தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். லாஸ் ஆஃப் ஹெல்த், பொருள் இழந்துரும் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்களா? நடுங்கும்படியான வரக்கூடிய துன்பம் வந்து அவங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்பாங்களா? அடுத்து புகழ் வராதுன்னு சொல்லிட்டு சோகமாக இருப்பாங்களா? மரண பயம் இது போன்ற விஷயங்கள் ஏற்படுமா? எது வந்து ஏற்படாமல் தடுக்கலாம் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரெடியாக இருந்தா சொல்லிட்டு பார்த்தோம் நம்ம. போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? ஏவா, பியா, சியா, டியா? போட்டிங்களா? ஸோ நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் என்னது? நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஓகேவா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிக்கையின்படி தமிழகத்தில் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களின் சதவீதம் எவ்வளோப்பா? ஸோ தமிழ்நாட்டோட ரிப்போர்ட் படி உடல் பருமனால் பாதிக்கப்பட்ட பெண்களின் சதவீதம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆன்சர் போடுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஏவா, பியா, சியா, டியான்னு போட்டு விடுங்க பார்ப்போம். போட்டாச்சா? போட்டிங்களாப்பா?
ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பெண்களின் சதவீதம் 44.2, ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 38.8 ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அந்த உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவர்கள். ஸோ அடுத்து சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் பரிசீலனையில் இருக்கும்போது அவர் அவைக்கு தலைமை தாங்க கூடாது என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு எதிர் கேட்குறாங்க. ஆன்சர் போட்டு விடுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. 96 97 98 99 சொல்லிட்டு போட்டு விடுங்க. எந்த ஆர்டிகல் சொல்லிட்டு போட்டு விடுங்க பார்ப்போம். எந்த சட்டப்பிரிவுப்பா, எந்த உறுப்பு, எந்த சட்ட உறுப்புன்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க பார்ப்போம். ஆன்சர் போட்டு விடுங்க. போட்டாச்சா? போட்டிங்களாப்பா? போட்டாச்சா? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது? ஆர்டிகல் 96பா. ஆர்டிகல் 96 சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? அடுத்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் உதவி பெறும் வகையில் அந்த ஒரு வெற்றி பாதை செயலியை உருவாக்குவதற்காக தமிழக அரசு ஒதுக்கியுள்ள அந்த ஒரு நிதி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். எவ்வளோ அமௌண்ட் இதற்காக ஒதுக்கியிருக்காங்க வெற்றி பாதை ஆப்புக்கு? ஆன்சர் போட்டு விடுங்க. 10 லட்சமா, 15 லட்சமா, 20 லட்சமா, 25 லட்சமான்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க பார்ப்போம். ஆன்சர் போட்டு விடுங்க பார்ப்போம். போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? ஏவா, பியா, சியா, டியா? அது மட்டும் தான் போட போறீங்க. 19 கொஸ்டின் நம்பர் போட போறீங்க. பக்கத்தில் ஆப்ஷனை போட போறீங்க. வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு என்ன ஆன்சர் ஏதோ போட்டு விடுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிலாம் போட வேணாம். நீங்கள் ரிவிஷன் ரீகனெக்ட் தான் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்களோ இந்த 1 வீக்கில் அதை திரும்பி ரீகலெக்ட் தான் பண்ண போறீங்க. அதனால் உங்கள் மைண்டில் என்ன ஆன்சர் தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஓகேங்களா? போட்டாச்சாப்பா? ஓகேப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு 20 லட்சம் சொல்லிட்டு பார்க்கணும். 20 lakhs பா. இல்லை 20 lakhs சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக அர்ஜுன் அவார்டு அறிவிச்சாங்க இல்லையா? ஸோ சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு அந்த அர்ஜுன் அவார்டுன்றது அறிவிப்பாங்க. இதில் நம்ம கொஸ்டின் வந்து 17 பேருக்கு வந்து அந்த அர்ஜுன் அவார்டு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம கொஸ்டின் எப்படி எதிர்பார்க்கலாம்னா, எத்தனை பேருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம், அல்லது வந்து விளையாட்டு வீரரோட பெயரை கொடுத்துட்டு இவங்க எந்த விளையாட்டு பிரிவை சேர்ந்தவங்க சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இல்லையா? அந்த வகையில் தான் 17 பேரும் படித்து வச்சுக்கோங்க. அந்த டேபிள் எடுத்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து ஒரு மாடல் கொஸ்டின் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ தேஜஸ்வின் சங்கர் எந்த விளையாட்டு போட்டியை சேர்ந்தவர்கள்? கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க பார்ப்போம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் தான். மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்சரே போட்டுவிடுங்க. ஆப்ஷன் தட்டி விடுங்க பார்ப்போம். கொஞ்சம் டைம் கொடுக்குறோம், யோசிச்சு போடுங்க. தேஜஸ்வின் சங்கர் எந்த விளையாட்டு போட்டியை சேர்ந்தவங்க? நீங்களா வந்து திவ்யா தேஷ்முக், நரேந்திர பர்வால், அரவிந்த் சிங் எந்த விளையாட்டு போட்டியை சேர்ந்தாங்க சொல்லிட்டு போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க. ஏவா, பியா, சியா, டியான்னு சொல்லிட்டு போடுங்க பார்ப்போம். யார் கரெக்டாக போகிறீங்க பார்ப்போம். போடுங்க. போட்டாச்சா? பார்த்துடலாமா? ஆன்சர் பார்த்துடலாமா? ரெடியா? ஓகே. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேஜஸ்வின் சங்கர் எந்த விளையாட்டு போட்டியை சேர்ந்தவர்னா தடகளம், அத்லெட்டிக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திவ்யா தேஷ்முக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ஸு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நரேந்திர பர்வால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குத்துச்சண்டை, பாக்ஸிங்கு. அரவிந்த் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ரோயிங் சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ என்ன ஆப்ஷன் வரும்? 2, 3, 1, 4 வருமா? அப்போ 2, 3, 1, 4ன்றது ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து நம்மளுக்கு கரெக்ட் பார்க்குங்களா? ஸோ அதை தாண்டி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? அடுத்து ட்ரூத் அண்ட் ஹீலிங், ரிலிஜியன், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஃபெய்த் இன் கிட்னி ஃபெயிலர் என்ற புத்தகத்தின் ஆசிரியர், இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆன்சர் போட்டு விடுங்க பாப்பா கமெண்ட் பாக்ஸில். ஸோ இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாருப்பா? போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க பார்ப்போம். போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? ஏவா, பியா, சியா, டியா? சிபி ராதாகிருஷ்ணனா, ஜார்ஜ் ஆப்ரஹாமா, சோனியா காந்தியா, ஆல்ஃப்ரட் ஏக்னாப்பா? போட்டுவிடுங்கப்பா. ஆன்சர் போட்டு விடுங்க பார்ப்போம். போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? சூப்பர். நம்மளுக்கு வந்து இதுக்கான ஆன்சர் வந்து ஜார்ஜி ஆப்ரஹாம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? சூப்பர். எல்லாருமே ஆன்சர் போட்டு விடுங்க. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே ஆன்சர் போட்டு விடணும்ப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆன்சர் போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அது தேர்ட் ப்ராசஸாக உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கும்போது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் விரைவில் வெளியாக உள்ள சுயசரிதை நூலின் தலைப்பு என்ன? ஓகேங்களா? ஸோ காங்கிரஸோட தலைவர் சோனியா காந்தி இருக்காங்க இல்லையா? அவங்க ஒரு சுயசரிதை, ஒரு மெமர் எழுத போகிறாங்க. ஸோ அந்த மெமரோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? என்ன ஆன்சர்? ஏவா, பியா, சியா, டியா? பிலாங்கிங் எ ஜர்னி ஆஃப் லவ்வா, ட்ரூத் அண்ட் ஹீலிங்கா, த என்கேமா, அல்லது ஃபியூச்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷனா? இது போட்டு விடுங்க பார்ப்போம். ஏவா, பியா, சியா, டியா? போட்டு விடுங்க. போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சாப்பா? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? என்ன போட்டிங்க? ஸோ ஆப்ஷன் ஏ, பிலாங்கிங் த ஜர்னி ஆஃப் அ லவ். அடுத்து வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் ஒவ்வொரு ஆண்டும் உலக மனிதநேய தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் போட்டு பார்ப்போம். வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே, மனிதநேய தினம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நாள் வந்து எந்த ஒரு நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு போட்டுவிடுங்க. ஐநா சபையால் ஜூன் 5, ஏப்ரல் 22, ஆகஸ்ட் 19, டிசம்பர் 2 போட்டு விடுங்க பார்ப்போம். ஆன்சர் போட்டு விடுங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் பார்த்தாலே கெஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ஆப்ஷன் வச்சிருக்கேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. ஸோ ஈஸியாகவே போட்டுடலாம். போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ஆன்சர் வந்து மார்க் பண்ண தெரியணும். இந்த ஆன்சர் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே ஸ்டோர் ஆகிடும். அந்த கொஸ்டின் எங்கெங்கே பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் அந்த ஒரு ஆன்சர் தான் உங்களுக்கு மைண்டில் தோணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே அதான் தோணும். அதனால தான் வந்து ஆப்ஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இல்லாமல் ஈஸியாக வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? சூப்பர். இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் 19. ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்த நாள் பார்த்த திருக்குறள் எண் 648. ஒருவர் தனது கருத்துக்களை தெளிவாகவும் இனிமையாகவும் கூறினால் அதன் விளைவாக என்ன நடக்கும் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நம்ம ஒரு
ஒரு செயலை வந்து செய்யறதுக்கு ஒருத்தர் வந்து அந்த ஒரு செயலை பற்றி விரிவாக தெளிவாக இனிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா அந்த ஒரு செயல் பற்றின ஒரு விஷயத்தை பற்றின கைடன்ஸை கேட்பதற்கு அந்த ஒரு தலைவர் வந்து தகுதியானவராக மாறாரு. மக்களும் அவர் பேச்சை வந்து கேட்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ மக்கள் அதான் செய்வாங்க. அதுதான் வந்து முக்கியமான பிரின்சிபல் பாலிசியாக பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனிமையாகவும் கூறினால் அதன் விளைவாக என்ன நடக்கும் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். உலகம் அவர்களை புறக்கணிக்குமா, அல்லது உலகம் விரைந்து அவருடைய ஏவலை கேட்டு நடக்குமா, அல்லது அவர்கள் செல்வம் பெறுவார்களா? மேற்கூறிய எதுவும் இல்லையா சொல்லிட்டு ஆன்சர் போடுங்க பார்ப்போம். ஏவா, பியா, சியா, டியா? நானே எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது ஆன்சர் சொல்லிட்டேன், கவனிச்சிருப்பீங்க, ஈஸியாக போட்டிருப்பீங்க. ஸோ ஏபிசிடி என்ன ஆன்சர் ஒரு சொல்லி போடுங்க பார்ப்போம். ஏவா, பியா, சியா, டியான்னு சொல்லிட்டு போடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் போட போகிறீங்க, ஆப்ஷன் போட போகிறீங்க, வேறு எதுவும் போட சொல்ல, ஆன்சர் போட சொல்ல. ஸோ 24க்கு என்ன ஆன்சர்? ஏவா, பியா, சியா, டியா மட்டும் போட்டு விடுங்க, தட்டி விடுங்க பார்ப்போம். ஆப்ஷன் போட்டு விடுங்க. போட்டாச்சா? ஓகேப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்ப்போம் நம்ம? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ உலகம் விரைந்து அவருடைய ஏவலை கேட்டு நடக்கும் சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து காட்சியானா கர்நாடகா என்ற புதிய நன்னீர் நண்டு இனம் எந்த வனவிலங்கு சரணாலயத்தில் கண்டறிக்கப்பட்டுள்ளது? கர்நாடகாவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எந்த வனவிலங்கு சரணாலயம்ப்பா, எந்த வைல்ட் லைஃப் சென்ச்சுரியில் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா இந்த ஒரு புதிய வகை நண்டை? ஆன்சர் போட்டு விடுங்க. பந்திபுரா, மூகாம்பிகையா, நாகர்கோலியா, பன்னார் காட்டாவா? போட்டு விடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க பார்ப்போம். போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? சூப்பர். இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு மூகாம்பிகை வைல்ட் லைஃப் சான்ச்சுரின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து இந்தியாவின் முதல் வெர்ச்சுவல் விலங்கியல் பூங்கா எங்கே அமைக்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் வெர்ச்சுவல் பூங்கா, அந்த மெய்நிகர் விலங்கியல் பூங்கா எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? ஆன்சர் போட்டு விடுங்க பார்ப்போம். எங்கன்னா இந்தோர் மத்திய பிரதேசமா, சென்னை தமிழ்நாடா, நியூ டெல்லியா, மும்பை மகாராஷ்டிராவா? போட்டு விடுங்க பார்ப்போம். ஆன்சர் போட்டு விடுங்க. ஏவா, பியா, சியா, டியா? அது மட்டும் தான் டைப் பண்ண போறீங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 26ன்னு போட்டு ஆப்ஷன் அப்படியே போட்டு விடுங்க. அழகாக போட்டு விடுங்க பார்ப்போம். எத்தனை பேர் போறீங்க பார்ப்போம். போட்டு விடுங்க. போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சாப்பா? ஆன்சர் பார்த்துடலாமா? என்ன ஆன்சர் பார்த்துடலாமா? ரெடியா? ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு இண்டோரு மத்திய பிரதேசம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாநிலங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வளர்ப்பதற்காக மண்டல குழுக்கள் எந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டன? அது ரீசெண்டாக தென் மண்டல மாநாடு 31வது மாநாடு நடந்திருக்கும். நம்மளுடைய தலைவர் அமித்ஷா அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு ஜோனல் மீட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஜோனல் எந்த ஒரு இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்ஸாக எந்த ஒரு சட்டத்தின் கீழே பிரிச்சிருப்பாங்க சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம்னா ஆன்சர் போட்டு விடுங்க. எந்த சட்டத்தின் கீழே பிரிச்சிருப்பாங்க சொல்லிட்டு ஆர்டிகல் 370 அல்லது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1992 என்வரன்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 போட்டு விடுங்க. ஆன்சர் போட்டு விடுங்க பார்ப்போம். போட்டு விடுங்கப்பா. ஆன்சர் போட்டு விடுங்க. ஏவா, பியா, சியா, டியா? தட்டி விடுங்க பார்ப்போம். போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? ஆன்சர் பார்த்துடலாமா? சூப்பர். நம்மளுக்கு வந்து மாநிலங்களின் மறுசீரமைப்பு சட்டம் 1956 கீழே தான் அதை பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு நாடாளுமன்றம் மற்றும் அதன் உறுப்பினர்கள் அதிகாரங்கள், சிறப்புரிமைகள் மற்றும் விலக்களிப்புகள் குறித்து கூறுகின்றனப்பா? போட்டுவிடுங்க. ஆன்சர் போட்டுவிடுங்க. ஆர்டிகல் 101, ஆர்டிகல் 102, 103, 105? கொஸ்டின் நிதானமாக படித்து போட்டு பாருங்க பார்ப்போம். போடுங்க பார்ப்போம். டைம் கொடுக்குறோம். போடுங்க போடுங்க. 101, 102, 103, 105 இந்த ஆர்டிகல்ப்பா? ஏவா, பியா, சியா, டியா? போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? கமெண்ட் பாக்ஸில் போட்டாச்சா? ஓகேப்பா. ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் வந்து 105. ஸோ அடுத்து சமீபத்தில் அறிவிக்கப்பட்டதின்படி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் புதிய காப்பீட்டு வரம்பு, அந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமோட அந்த ஒரு லிமிட் 5 லட்சமாக இருந்தது. இப்போ வந்து இது எதுவாக உயர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆன்சர் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. 5 லட்சமா, 10 லட்சமா, 15 லட்சமா, 25 லட்சமா? போட்டு விடுங்கப்பா. 5 லட்சத்துலேருந்து எவ்வளோ உயர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போட்டு விடுங்க பார்ப்போம். 5 லட்சமா எவ்வளோ உயர்த்திருக்காங்க பார்ப்போம். பார்ப்போம் யார் போடுறீங்க பார்ப்போம். போடுங்க. ஏவா, பியா, சியா, டியா? போட்டு விடுங்கப்பா. போட்டாச்சா? ஆன்சர் போட்டாச்சா? போட்டிங்களாப்பா? ஆன்சர் போட்டிங்களா? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு 25 லட்சம், 5 lakhsலேருந்து 25 lakhs சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து பண்டைய தமிழர்களின் கல்வெட்டுகளை படிக்க உருவாக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு தரவுத்தளத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்கப்பா? அலோகேஷன் பற்றி எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க பாப்பா. ஆன்சரை போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? போட்டிங்களாப்பா? ஆன்சரு ஸோ 1.50 கோடி. ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து ஃபைனல் டே பார்த்த திருக்குறள் எந்த ஒருவருக்கு உண்மையான பழியாக கருதப்படுகிறது? குறள் 618 படி எது ஒருவருக்கு உண்மையான பழின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இயற்கையாக வரக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகள், விதிகள், நம்மளோட டிசபிலிட்டினஸ், அதெல்லாம் நமக்கு கரெக்டான அந்த ஒரு விதியே கிடையாது, நம்மளுக்கான அந்த பழி என்பதே கிடையாது. என்ன உண்மையான பழினா எல்லாமே இருந்து ஒருத்தன் எதுவுமே செய்யாமல் இருக்கான் பார்த்தீங்களா, சோம்பேறியா, அவனுக்கு தான் வந்து உண்மையான பழியாக வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அதான் பார்க்கலாம். ஸோ திருக்குறளின் 618 படி நம்மளுக்கு அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாமல் இருந்ததே பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு உண்மையான பழின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அப்போ ஆன்சர்னு அது நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஆன்சர் என்னப்பா? ஆன்சரு பி. ஓகே, அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து திருநெல்வேலி நெற்கட்டும் சேவலில் ஒண்டி வீரன் யாருடைய படையில் தளபதியாக பணியாற்றினான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆன்சர் போட்டு விடுங்க. ஏவா, பியா, சியா, டியான்னு போட்டு விடுங்க பாப்பா. ஆன்சர் போட்டு விடுங்கப்பா. போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா?
சூப்பர். நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு மாவீரன் பூலித்தேவர் அவர்களுடைய படைத்தளபதியாக இருந்திருப்பாரு. ஸோ பூலித்தேவருடைய முக்கியமான தலைமை இடம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. யார் கரெக்டாக போடுறீங்கன்னு பார்ப்போம். போட்டிங்களா? போட்டு விட்டுருங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றம் இரு அவைகளின் கூட்டத்தை குடியரசுத் தலைவர் கூட்டுவது பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு விதி என்னப்பா? என்ன விதின்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை கூட்டுவார். ப்ளஸ் வந்து இந்த 2 கூட்டத்துக்கும் லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் தலைமை ஏற்று நடத்தவங்க யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை போட்டுவிடுங்க. ஸோ அதுக்கான ஆர்டிகல் என்னன்னு சொல்லிட்டு போட்டுவிடுங்க. ஆன்சர் போட்டுவிடுங்க. ஏவா, பியா, சியா, டியா, ஆர்டிகல் 106, ஆர்டிகல் 107, ஆர்டிகல் 108, ஆர்டிகல் 109 என்ன போட்டுவிடுங்கப்பா. போட்டுவிடுங்க. ஆன்சர் போட்டுவிடுங்க. ஏவா, பியா, சியா, டியா மட்டும் போட்டுவிடுங்க. வேறு எதுவும் தேவையில்ல. போட்டுவிடுங்கப்பா. போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? போட்டிங்களாப்பா ஆன்சரு? ஸோ ஆர்டிகல் நம்மளுக்கு 108. ஸோ அடுத்து ஜல்ஜீவன் 2.0 திட்டத்தின் மூலம் இத்திட்டம் எந்த ஆண்டு மற்றும் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ 2019 ஆகஸ்ட் 15 லான்ச் பண்ணியிருப்பாங்க. கிராமப்புறங்களில் அந்த குழாய் வசதி ஏற்படுத்துவதற்காக. இது சரியா? இதுக்கு ஆரம்பிக்கப்ப டார்கெட் என்ன வச்சிருப்பாங்க? 2024 டார்கெட்டாக வச்சிருப்பாங்க. பட் இது அச்சீவ் பண்ண முடியாத காரணத்தினால் எந்த ஒரு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க 2.0 போட்டு விடுங்க. ஆகஸ்ட் 2026, டிசம்பர் 2028, ஆகஸ்ட் 2019, டிசம்பர் 2030 போட்டுவிடுங்க. ஆன்சர் போட்டுவிடுங்க பார்ப்போம். போட்டுவிடுங்க. ஆன்சர் போட்டுவிடுங்க. போட்டாச்சா? போட்டிங்களா? சரி, ஓகே. அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு டிசம்பர் 2028. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்பட உள்ள உலக சிங்கப்பெண் கடன் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த நிதி எவ்வளோப்பா? எவ்வளோ அமௌண்ட் அலோகேஷன் எடுத்து பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு? 7015 கோடி. ஓகேங்களா? சூப்பர். ஆன்சர் போட்டு விடுங்க பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 35 ஆண்டுகளில் முதல் முறையாக நடைபெற்ற போட்டியுடன் கூடிய தேர்தலில் வங்கதேசத்தின் 23வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யாருப்பா இதில்? மிர்சா ஃபரூக் இஸ்லாம் ஆலம்கீரா, முகமது சைஃபுதீனா, ஷேக் ஹசீனாவா, கலிதா ஜியாவா? போட்டுவிடுங்க. ஆன்சர் போட்டுவிடுங்க. ஏவா, பியா, சியா, டியா? புதிய அதிபர், வங்கதேசத்துடைய புதிய அதிபர் யாருன்னு போட்டுவிடுங்க. போட்டுவிடுங்க. ஆன்சர் போட்டுவிடுங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்து வங்கதேசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எத்தனை கிலோமீட்டர் பார்டர் வந்து ஷேர் பண்ணுறாங்க, எல்லையை வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பரையும் போட்டு விடுங்க. ப்ளஸ் வந்து குறைந்த எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய நாடு எது இந்தியாவோடன்னு சொல்லிட்டு அந்த ஆன்சரையும் போட்டு விடுங்க கமெண்ட் பாக்ஸில். ரெடியா? போட்டாச்சா? இதுக்கான ஆன்சர் போட்டாச்சா? யார் இப்போ புதிய அதிபர்னா? மிர்சா ஃபரூக் இஸ்லாம் ஆலம்கீர் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஃபைனல் கொஸ்டினா, பின்வருவற்றில் எது ஆகஸ்ட் 21 அன்று உலகளவில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? என்ன முக்கியமான நாள் ஆகஸ்ட் 21 அனுசரிக்கப்படுகிறதுனா நம்மளுக்கு வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே, உலக மூத்த குடிமக்கள் தினம். இன்னொரு நாளும் இது கூட நம்ம அனுசரிக்கிறோம். அது எந்த நாள்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 21 வரைக்கும் நம்ம பார்த்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரிவிஷன் பண்ணியாச்சு. ஒரு டேட்டா விட எல்லாத்தையும் பக்கம் ரிவிஷன் பண்ணிட்டு ரீகால் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, அதாவது சாட்டர்டேவும் சண்டேவும் ப்ளஸ் மண்டே கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் 11 AM செஷன் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் போட்டுருவோம். ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இந்த ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே உங்களுக்கான கிரெடிட்ஸ் நெக்ஸ்ட் வீக் அந்த வீக்லி டெஸ்ட் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த கிரெடிட்ஸ்ன்றது கொடுப்பேன் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஆர்வமாக ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன் இப்போ உங்களுக்கு தெரியலனாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வருது இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸாக வச்சு மெயினாக குரூப் 1 ஃபோக்கஸாக வச்சு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் 1, 2026 முதல் செப்டம்பர் 19, 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பேட்ச் யூடியூப்ல லைவ் கிளாஸஸ்ன்றது கொண்டு போக போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ 5 o'clockன்றது ஸ்டார்ட் ஆக போகுது காலையில் 5 மணிக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா முதல் 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சைடில் மேக்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்களே, எல்லா எக்ஸாம்லையும் லாஸ்ட் அதாவது இப்போ இருந்து பின்னாடி வரைக்கும் அப்படியே இப்போ இருந்து பின்னாடி வரைக்கும் போக போகிறோம். ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் கூட மேக்ஸ் 25 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 10 நாள் ஒரு நாள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வீதம் 10 நாளைக்கு 10 கொஸ்டின் பேப்பர். அப்போ ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின், 10 நாளைக்கு 250 கொஸ்டின் மேக்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது சால்வ் பண்ணுறதுனால என்ன நன்மைன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்டை கண்டுபிடிச்சிடலாம். மாடல் அதே மாடல் வந்து நம்ம கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல். அதை நம்ம அட்டன் பண்ணலாம் ஈஸியாக. அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே கொஸ்டின் கூட டிட்டோவாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா பயன்கள் பார்த்தீங்கன்னா அடங்குற மாதிரி தான் இந்த ஒரு பேட்ச் எடுத்து இருக்க போகுது. செப்டம்பர் 1 செப்டம்பர் 10 வரைக்கும். செப்டம்பர் 11 செப்டம்பர் 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இயர்லி ரிவிஷன் ஜூலை 2025 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் யூனிட் 1 வைஸா, அதாவது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 யூனிட் வைஸா ப்ளஸ் மிஸ்லினியஸ் டாபிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ் அதை பார்க்க போகிறோம். அதே பார்த்தீங்கன்னா தமிழரசு பாலிசி நோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பா ரிவிஷன் எடுத்து கொண்டு போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 முதல் ஆரம்பிக்க போது. ஸோ அந்த ஒரு டேட்டா எல்லாம் மறக்காமல் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் கேலண்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர்
டார்கெட் 50 இந்த ஒரு பேட்ச் பேர் ஓகேங்களா. ஸோ 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகிற இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் மேக்ஸோட பேட்ச் பேர் பார்த்தீங்கன்னா டார்கெட் 15 வச்சிருக்கோம். ஸோ யூடியூப்ல 5 மணிக்கு காலையில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் 1 முதல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஒரு ஷெடியூல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டெலகிராம் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பேட்ச் வீடியோமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதற்கான வீடியோ லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன். பேட்சை பற்றி டீட்டெயிலாக பாருங்க, என்ன கொண்டு போக போகிறோம் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த ஒரு பேட்சோட எண்டில் கண்டிப்பாக அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 25 கொஸ்டின்ஸும் மேக்ஸில் ஒரு 25 கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு செஷனை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதி உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஸ்டார்ட் ஆக போகுது பேட்ச்ன்றது டார்கெட் 50 பேட்ச். ஸோ காலை 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. யூடியூப்ல ஃப்ரீ கிளாஸஸ் தான் ஓகேங்களா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணுறதாவும் வந்து போயிருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஃப்ரீ மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிவிடும். எப்பயும் போல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ மெட்டீரியலாக தான் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ எல்லா மாணவர்களும் பயனாளிகளாக இருக்கணும். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேட் பணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ மெட்டீரியல் எடுத்து எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிடணும் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் முடியும் போதும். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கூட டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா போயிட்டு இருக்கு ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இயர்லி வீடியோ பார்த்துட்டு அது பிடிஎஃப் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு அது ரிலேட்டடாக டெய்லி ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின தகவல் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக டீட்டெயிலான வீடியோன்றதை போடுறேன். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய பேட்ச்ன்றது செப்டம்பர் 1 முதல் மேக்ஸில் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 19 கரண்ட் அஃபேர்ஸ் தமிழரசு மேகசினோட முடியுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. செப்டம்பர் 1 யூடியூப்ல நம்மளுடைய விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் காலைக்கு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 முதல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேக்ஸில் ஸ்டார்ட் ஆகி கரண்ட் அஃபேர்ஸோட முடியுது ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பேட்ச்ன்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீக்லி டெஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வாரத்துக்கான அந்த ஒரு வீக்லி டெஸ்ட் வீடியோ வந்து சந்திப்போம். தேங்க்யூ.